ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்போம். எந்த ஷாப்பாக இருந்தாலும், போத்தீஸாக இருந்தாலும், தங்கமயிலாக இருந்தாலும், நீங்கள் வந்து அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணுறத விட. சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் ஆரம்பித்து 75 டேஸ், ஃபஸ்ட்டு 75 டேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? நீங்கள் போத்தீஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 7% கிடைக்கும், தங்கம்னா 5% கிடைக்கும். இப்போ வந்து ரூ. 8,010 கோல்டு ரேட் இருக்கும்போது அவங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. இப்போ 7,400 சம்திங் நம்ம போட்டாலே நமக்கு வந்து அந்த ஆட் ஆகிற பெனிஃபிட்டோடு சேர்த்து நமக்கு வந்து 1 கிராம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து 7,450 அந்த ரேஞ்சில் போட்டால், ஆனால் 7,200 போட்டாலே நமக்கு வந்து அந்த 1 கிராம் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 போடாமல் ரூ. 101 போட்டிங்க அப்படின்னா 13 மில்லிகிராம் வந்து, அதாவது 0.013 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். 0.001 அந்த மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக நமக்கு ஆட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி வந்து 72 டைம்ஸ் வந்து 101 போடும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 கிராம் கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சிங்கிள் டேலேயே நம்ம இந்த மாதிரி 72 டைம்ஸ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆப் வந்து அலோவ் பண்ணாது. ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் இந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து போட முடியும். இப்போ வந்து ரூ. 100 போடும்போது நமக்கு பெனிஃபிட்ஸில் எதுவுமே ஆட் ஆகாது. இப்போ ரூ. 101 எக்ஸ்ட்ரா போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 5,000 6,000 இந்த மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரூ. 580 போட்டாலும் அதே மில்லிகிராம்ஸ் தான் ஆட் ஆகும். ரூ. 590 ரூ. 588 போட்டாலும் அதே மில்லிகிராம் தான் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 580 இந்த மாதிரி போடலாம். அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு பாருங்கள். ரூ. 1 ரூ. 2 எக்ஸ்ட்ரா போனாலே 1 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த 72 டைம்ஸ் வந்து போடுறது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ வந்து இன்றைக்கி ரேட் இருக்குது, ஒரு ரூ. 8,060 இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு 5 டைம் போடலாம். நாளைக்கு ரேட் அப்டேட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 5 டைம் 10 டைம் வந்து நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சு கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட், உங்கள் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட் இருக்குன்னா 2த்துலேயும் நீங்கள் மாற்றி வந்து அமௌண்ட் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கூட நம்மளால் அதிக அளவுக்கு வந்து கோல்டு வந்து சேமிக்க முடியும். சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான். நீங்கள் போட்டு பார்க்கும்போதே தெரியும். நான் இப்போ உங்களுக்கு போத்தீஸ் ஆப் ஓப்பன் பண்ணி போட்டு காமிக்கலான்னு பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால என்னால் போட்டு காமிக்க முடியல. இந்த மாதிரி நீங்கள் டிஜிகோல்டில் போடும்போது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு போடுங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்தி வந்து ஒரு ரேட் இருக்குது, இன்றைக்கி ரேட் இருக்குன்னா, இப்போ சப்போஸ் இன்றைக்கி ரேட்டு கம்மியாயிருக்கு அப்படின்னு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் புது ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ ரேட் நேற்று கம்மியாக இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணாமல் நான் இன்றைக்கி போடும்போது அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகிறதில்ல. நிறைய ஆப்பில் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. எப்படியுமே அவங்க ஆப் வந்து அவங்களுக்கு கெயினாக இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நீங்கள் ரேட்டு கம்மியாகும்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புது ரேட் வந்து அப்டேட் ஆகும். இல்லைனா நீங்கள் மெயில் பண்ணி கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் அந்த கிராம்ஸை வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராம்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டிஜிகோல்டில் அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி ரேட் செக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போடுங்க. அண்ட் வந்து அமௌண்ட்டை சிங்கிள் அமௌண்ட்டாக போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக அதிக அளவில் லாபம் கிடைக்கிது. தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். 1 வீக்குக்கு வந்து 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரேட்டுமே வந்து நான் டெய்லி போடுறேன். அதையும் செக் பண்ணிவிட்டு சீட்டு பே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ.